எல்லா புகழும் இறைவனுக்கே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலாத்தும் ஸலாமும் சொல்லியவராக இந்த நேரத்தில் ஒரு பால் குடித்த பின்னு ஓதுன துவாவை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்மா. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஜித்னா மின்ஹு. இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னா, இதில் எமக்கு பரக்கத்தை விருத்தியை கொடுப்பாயாக, மேலும் அதனின்றும் அதிகமாக கொடுப்பாயாகன்னு இந்த பால் நல்ல விருத்தியாகி வரணும் அப்படின்னு துவா செஞ்சிருக்காங்க அல்லாஹ்விடத்துல. இது பால் ஒரு நம்ம தமிழர்கள் ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு அக்கேஷன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாலை தான் அடுப்பில் பொங்க வச்சு எல்லாத்துக்குமே பங்கிடுறவங்களா இருக்கிறோம். இது மேலே மேலே ஒரு பாலுங்கிறது நல்ல மழை பொழியணும், கால்நடைகள்லாம் விருத்தி ஆகணும், நம்ம குழந்தைகள் இருந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய பொருள் முதியவர் வரைக்கும் இந்த பாலு தான் முக்கியத்துவம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. இது இன்னும் அதிகமாக இந்த மீலாது நபியோட அவர் பிறந்த நாளையில் இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோமா. அதோட இந்த லஸ்ஸி செய்கிறதை நான் சொல்லியிருக்கேன். இந்த லஸ்ஸி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஃபுல் கிரீம் மில்க் 500 மில்லி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு கரண்டி கூட போட்டு கலக்கி விட்டு 400 மில்லியாக சுண்ட வச்சுக்கோங்க. அந்த சுண்ட வச்ச பாலில் ஒரு 25 கிராம் இல்லை உங்களுக்கு 10 கிராமில் இருந்து ஒரு 25 கிராம் வரைக்கும் வெண்ணெயை அதில் போட்டு காய்ச்சிருங்க. காய்ச்சினதை எடுத்து ஆறின பிற்பாடு மிக்சியில் வச்சு நல்லா அடிங்க. அடிச்ச பிற்பாடு தயிர் பெற ஊத்துறதுக்காக தயிர் அதையும் ஊற்றி அடிச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி ஒரு 4 மணி நேரம் நல்லா மூடி அலமாரியிலையோ ஏதோ உள்ள வச்சு நல்லா மூடி வச்சிருங்க. அப்ப எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா துவஞ்சிருக்கும், புளிச்சிருக்காது, தயிர் புளிச்சிருக்காது. இதை பார்த்துட்டு நீங்களும் குழந்தைகளுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹாட் சீசன்ல தயிர் புளிப்பா இருக்கக்கூடாது. இப்ப இந்த வெண்ணெய் தயிர் எடுத்து ஒரு கண்ணாடி டம்ளர்ல நான் அளவா ஊத்திருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு எந்த இனிப்பு பிடிக்குமோ நான் இதுக்கு சுகர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த இது பிடிக்குமோ அந்த இனிப்பு அளவா பார்த்து சேர்த்திக்கங்க. இதுல சுகர் சேர்த்திக்கிறேன். இது ஹெல்த் வைஸாவும் ரொம்ப நல்லதுன்னு உங்களுக்கு தெரியுமா? திரும்ப ஞாபகப்படுத்துறேன். இதை நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்கம்மா. நல்லா அடிச்சு விடுங்க. பாருங்க ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு. நான் முதல்ல இந்த தயிரை ஸ்மூத்தி பேஸ்டா மாத்தி இருக்கிறேன்மா. அதனால உங்களுக்கு இது ஸ்மூத்தா தெரியுது. ரொம்ப ஈஸியான வேலை. ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் வீட்டில் ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம அடுப்புக்கிட்டால் ரொம்ப நேரம் நிற்காம இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம பாலை தயிரை ஊற்றி துவைய வச்சு ஃபர்ஸ்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்போதைக்கப்ப கொஞ்சம் சுகர் மட்டும் போட்டு நீங்க கலந்தீங்கன்னா அருமையான அலசி ரெடி ஆயிரும். ரோஸ் ஒயிட் எசன்ஸோ இல்ல ஏலக்காய் எசன்ஸோ உங்களுக்கு எந்த ஃபிளேவர் பிடிக்குதோ அந்த எசன்ஸை நீங்க சேர்த்திக்கலாம். நாங்க இதுக்காக ட்ரை பண்ணியிருக்கிறது ரோஸ் ஒயிட் ரொம்ப நல்லா இருக்கும். ரோஸ் ஒயிட் எசன்ஸ் நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஒரு சொட்டு போட்டா போதும், அவ்வளவு நல்லா இருக்கும்மா. இது இந்த எசன்ஸ் ஊத்துறது எச்சா எசன்ஸ் ஊத்துனீங்கன்னாவே பிட்டர் டேஸ்ட் வந்துடும். நீங்க இந்த எசன்ஸ் செய்யும் போது மட்டும் தப்பு நடக்காம நீங்க பாத்துக்கோங்க. குழந்தைகளுக்கு நீங்க சின்ன வயசுல இருந்தே பால், தயிர், வெண்ணெய், மோர் இதெல்லாம் நல்லா கொடுத்து பழக்குங்கம்மா. அவாய்டு பண்ணாதீங்க. வெய்ய காலத்துல கொடுங்க, கோல்டா இருக்கிற நேரத்துல விட்டுருங்க, கோல்டா இருக்கிற நேரத்துல நெய் கொடுங்க. இப்படி மாத்தி நீங்க கொடுத்து குழந்தைகளோட ஹெல்த் இம்ப்ரூவ்க்கு நீங்க கொடுத்து நல்ல முறையில பாத்துக்குங்க. இப்போ உங்களுக்கு கூலிங் நல்லா அதிகமா வேணுனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சுக்கலாம். எனக்கு கூலிங் ஒத்துக்காதுமானாலும் அப்படியே எடுத்து வச்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம்மா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க.